இந்த வீடியோவில் நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, யூசருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம ஒரு டீபக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்ஸை எப்படிலாம் பாஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்காக 3 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நேம், ஏஜ், ஹாபி. ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கமா செப்பரேஷன் யூஸ் பண்ணியும் நம்ம ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணலாம். அடுத்தா ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியும் இதில் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப ஸ்ட்ரிங் இல்லாத வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இன்ட், ஃப்ளோட், லிஸ்ட், டபுள், டிக்ஷனரி இதெல்லாம் எக்ஸ்பிளிசிட்டாக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுலேயும் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம ரீட் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை சி ஸ்டைலையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். டாட் ஃபார்மேட் மெத்தட் யூஸ் பண்ணியும் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுலேயும் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இதில் கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸை மாற்றி கொடுத்துட்டோம்னா அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வரும். அடுத்தா எஃப் ஸ்ட்ரிங். இது பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் எந்த ஒரு வேல்யூவையும் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக எதுவும் கன்வெர்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே கன்வெர்ட் ஆகிடும்.